வணக்கம்ங்க. இன்றைக்கி நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இந்த வெயிலுக்கு குளு குளுன்னு ராகியில் செய்யக்கூடிய அம்பலி, அதை கஞ்சி கூழ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் முழு ராகியில் செய்யும் போது அதோடைய சுவையும் அதோடைய செய்முறையும் வேறுபடும். அது எப்படி செய்கிறது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யார் தவிர்க்கணும், எவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இதை முழு ராகி அம்பலி செய்ய போகிறோம். 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 2 தடவை நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றிடுங்க. ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துங்க. சேர்த்து ஒரு 7லேருந்து 8 மணி நேரம் தாராளமாக ஊற வைக்கலாம். மதியானம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 12 மணி போல். இரவு இதை செய்து வைக்கிறது தான் சிறந்தது. ஏன்னா இதை நம்ம காலை உணவாக எடுத்துக்கிறது மிகச்சிறந்தது. அதனால் நான் இப்போ ஒரு 12 மணிக்கு மேலே இந்த ராகியை ஊற வைக்கிறேன். 7 மணி நேரம் 8 மணி நேரம் இதை அப்படியே ஊற விட்டுட்டேங்க. இப்போ அந்த தண்ணி பாருங்கள் நுரைச்சி வந்திருக்குது. இந்த தண்ணியை நம்ம பயன்படுத்தக்கூடாது, வடித்து எடுத்துகிட்டு வந்துடணும். இரவு 8 மணிக்கு இதை நான் செய்ய ஆரம்பிக்கிறேன். அப்போ தான் மறுநாள் நம்ம ஒரு 10 மணி நேரம் அது போல் 12 மணி நேரம் புளிக்க வைக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தண்ணியை வடிச்சிட்டு ராகியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ராகி அளந்த அதே கப்பால் 1 கப்பு தண்ணீர் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைக்கிறேன். பாருங்கள், இது போல் நல்லா மையாக அரைச்சிடுங்க. வடிகட்டி தேங்காய் பால் எடுக்கிற மாதிரி முதல் பால் 2ஆம் பால் எடுத்துகிட்டு நீங்கள் அதை செய்யலாம். ஆனால் நான் பால்லாம் எடுக்கலைங்க, அப்படியே அரைச்சி அப்படியே செய்கிறேன். ஏன்னா இப்படியே முழு ராகி அரைச்சி இப்படியே பயன்படுத்தும் போது இதோடைய நார்ச்சத்து அதிகம் நமக்கு. வேணான்றவங்க வடிகட்டி பால் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் மண் சட்டியில் செய்ய போகிறேன். நீங்கள் அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ராகி அளந்த அதே கப்பால் ஒரு 7லேருந்து 8 கப்பு தண்ணீர் தாராளமாக இதில் சேர்க்கலாங்க. தண்ணீர் அதிகமாக சேர்த்து தான் இதை செய்யணும். குறைவான தண்ணீர் சேர்த்து செய்தீங்கன்னா அது களி பக்குவத்துக்கு வரும், அது அம்பலியாக ஆகாது. எப்போவுமே அம்பலி செய்கிறதுக்கு 1 கப் சிறுதானியத்திற்கு 10 கப்பு தண்ணீர் தேவைப்படும். அந்த 10 கப்பு தண்ணீரை எப்படி பயன்படுத்துகிறோன்றது தான் இதில் முக்கியம். அது சமைக்கிறதுக்கு 10 கப்பு தண்ணீர் தேவைப்படும் கண்டிப்பாக. நாம் ஏற்கனவே சிறுதானிய அம்பலி, சாமை அல்லது திணை, அதை வச்சு எப்படி செய்கிறது நான் போட்டிருக்கேன். இது வரைக்குமே நிறைய வியூவர்ஸ் அதை பார்க்குறாங்க. தேவைப்படுறவங்க அதை எடுத்து பார்த்து சிறுதானிய அம்பலி செய்யுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதி வரும்போது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நாம் அரைச்சி வச்சுருக்கிற ராகி மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதில் கிண்டிக்கிட்டே இருங்க. இதை அப்படியே கிண்டும் போதே அந்த ஒரு சாதம் மாதிரி திரண்டு வர ஆரம்பிச்சிருங்க. நேரம் எடுத்தெல்லாம் திரண்டு வராது, உடனே திரள ஆரம்பிச்சிடும். அதனால் பக்குவமாக கிண்டணும். அதனால தான் சொல்கிறேன், தண்ணீர் அதிகமாக இருந்தால் தான் இதை நாம் அப்படியே ஒரு ஜெல்லி பக்குவத்துக்கு செய்ய முடியும். இல்லைன்னா இதோடைய பக்குவம் மாறிடும். இப்போ நல்லா அதில் கட்டிகள் இல்லாமல் அப்படியே மெதுவாக கிண்டிக்கிட்டே வாங்க. சிறு சிறு உருண்டைகள் அங்கங்கே 1 2 உருவாகும். நிறையா அப்படியே கட்டி கட்டியாக ஆகுமானா ஆகாது. ஏன்னா நாம் அளவாக தண்ணீர் வச்சுருக்குறோம். மேலும் 1 கப்பு தண்ணீர் இப்போ நான் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட 8 கப்பு தண்ணீர் இப்போ சேர்த்துருக்குறோம். 1 கப்பு தண்ணீர் அரைக்கும் போது சேர்த்துருக்குறோம். 9 கப்பு தண்ணீர் இதில் நான் இப்போ பயன்படுத்தியிருக்கிறேன். நீங்கள் தாராளமாக 10 கப்பு தண்ணீர் இதில் பயன்படுத்தலாங்க. இப்போ பாருங்கள், அதெல்லாம் சேர்த்து நல்ல பக்குவமாக அப்படியே கிண்டுனீங்கன்னா கட்டி தட்டாமல் வரும். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் தான் அதை வேக வைக்கணும். நான் மீடியம் ஃப்ளேமில் மட்டும்தாங்க வச்சு வேக வச்சேன். அதனால் மீடியம் ஃப்ளேமில் மட்டுமே வச்சு வேக வைங்க. முடிந்த அளவுக்கு உங்கள்கிட்ட ஒரு மண் பாத்திரம் இருந்தால் அதில் செய்யுங்க. இது போன்ற கஞ்சி கூழ் எல்லாமே மண் பாத்திரத்தில் செய்யும் போது அதோடைய சத்துக்கள் வேறுபடும். அதனால தான் அப்படி இருந்ததுன்னா செய்யுங்க. இதை நல்லா கிண்டி விட்டு இதை மூடி போட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ரொம்ப லோ ஃப்ளேமில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு நடுத்தரமான தீ வைங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிடம் விட்டேன். இப்போ வேக ஆரம்பிக்குது. இது நம்ம அப்படியே முழு ராகி அரைச்சி செய்திருக்கிறோம். அதனால் கண்டிப்பாக நல்லா வேகணும். அப்போ தான் நமக்கு வயிற்றுக்கு பிரச்சனை பண்ணாமல் இருக்கும். இந்த ராகியில் நமக்கு இந்த சுண்ணாம்பு சத்து, இரும்பு சத்து, நார் சத்து அதிகம். அதாவது கால்சியம், அயர்ன் அண்ட் டயட்டிக் ஃபைபர் 3மே இதில் அதிகமாக இருக்குது. அதனால் இது உடம்புக்கு நல்ல சத்துக்களை கொடுக்கக்கூடியது. அடிக்கடி இது தாராளமாக செய்து சாப்பிடலாம். கேன்சர் செல் கூட வளராமல் இருக்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அப்போது இது போல் சொல்லக்கூடிய உணவுகளை நம்மளுடைய உணவில் அடிக்கடி எடுத்துக்கலாம். யாரெல்லாம் இதை சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொல்லிடுறேன். இதை பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் கழித்து இதை நல்லா கிண்டி விடுங்க. அந்த கட்டிகள் இல்லாமல் இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. அதனால தான் நம்ம அடிக்கடி கிண்டி விடுறோம். நல்லா அப்படியே கிண்டி விட்டு மறுபடியும் ஒரு மூடி போட்டு விடுங்க. இப்போ ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் வெந்திருக்குது இல்லைங்களா? இப்போ மறுபடியும் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் விட்டுட்டிங்கன்னா நல்லா அது வெந்து வாசனை வரும் பாருங்கள். ராகி வெந்துருச்சுன்னு அவ்வளோ ஒரு நல்ல மனம் வரும். மேலும் அது மேலே அப்படியே ஏடு கட்டின மாதிரி பாருங்கள், ஏடு உருவாக ஆரம்பிக்குது. இது போல் வந்துச்சுன்னா ராகி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அதனால இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் இன்னும் கட்டி ஆகுமானா அப்படி ஆகாதுங்க. அப்படியே நீர்த்து போக ஆரம்பிச்சிடும், டேஸ்ட்டே மாறிடும். அதனால் இந்த பக்குவத்துக்கு நாம் எடுத்துடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் நான் இதை வேக வச்சுருக்கிறேன்.
இது நல்லா ஆறிடணுங்க. நான் ஒரு 8:30 மணி போல் இதை செய்து முடித்தேன். இரவு 11 மணி ஆகுது. இப்போ பாருங்கள், அது மேலே எதுவுமே தண்ணீர் விழலை. அதனால திறந்தாமலே வைக்கணும். நீங்கள் மூடி போட்டு வச்சிட்டிங்கன்னா அதோடைய வேர்வை தண்ணியெல்லாம் அதில் விழுந்துடும். அந்த கஞ்சி வந்து கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. இன்னும் அதோடைய சூடு ஆறலை. வெதுவெதுப்பு தன்மை அவ்வளோ இருக்குது அது மண் பாத்திரன்றதுனால. அதனால் அப்படியே மூடி போட்டு வைக்க முடியாது. இது போல் காட்டன் துணியை வச்சு வேடு கட்டிடுங்க. நான் நம்மளுடைய நிறைய ரெசிப்பியில் இந்த வேடு கட்டுறதை பற்றி சொல்லியிருக்கிறேன். சுட சுட வைக்கிற பொருளில் இருந்து தண்ணி, ஆவி தண்ணி விழக்கூடாதுன்றதுக்காக தான் நாம் இந்த வேடு கட்டுறோம். அப்போ அந்த பொருள் வந்து வீணாகாமல் இருக்கும். இல்லை உங்களுக்கு வேடு கட்ட தெரியலன்னா ஒரு காட்டன் துணியை மேலே போட்டு அது மேலே தட்டை கவுத்து வச்சுருங்க, சேஃபாக இருக்கும். ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் அதை புளிக்க விடணுங்க. நான் மறுநாள் காலையில் 10 மணிக்கு தான் எடுக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால கொஞ்சம் லேட்டாக தான் நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது. அதனால் அப்போ ஈஸியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் இது போல் ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் வந்து மார்னிங்க்கு செய்கிறது, காலையில் உணவாக எடுத்துக்கிறதுக்கு. இப்போ பாருங்கள், அப்படியே ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குது. இதில் ஒரு நீர்த்து போனதோ ஒரு புளிப்பு வாசனையோ எதுவுமே கிடையாதுங்க. அதான் அதோடைய சிறப்பு. நாம் பெயர்கள் வேறு வேறு சொல்லலாம், கூழ், கஞ்சி, அம்பலி அப்படின்னு. ஆனால் அதோடைய செய்முறையை பார்க்கும்போது நமக்கு ஒன்றுத்துக்கும் வேறுபடுதுன்னு தெரியும். நான் தேங்காய்பால் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கட்டி தயிரை நல்லா 2 பங்கு தண்ணீர் சேர்த்து நீர் மோராக எடுத்துக்கிறேன். சர்க்கரை இருக்கிறவங்க ஓரளவுக்கு தண்ணீர் சேர்த்து கஞ்சி மாதிரி கலந்து குடிக்கிறது தவிர்த்துருங்க. அந்த அம்பலியை அப்படியே எடுத்து நீங்கள் ஒரு தொக்கு மாதிரியோ இல்லை தயிர் கலந்தோ அள்ளி சாப்பிடக்கலாம், சர்க்கரை இருக்கிறவங்க. அது ரொம்ப நல்லது. இந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இது ஒரு சிறந்த உணவு. ஏன்னா இதில் அதிகமான ப்ரோபயோட்டிக் நமக்கு வந்து இருக்குது. ப்ரோபயோட்டிக் உணவில் இது ரொம்ப சிறந்தது. தாராளமாக எடுத்துக்கலாம். எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கிறவங்க, கிட்னி ஸ்டோன் பிரச்சனை இருக்கிறவங்க இதை தினசரி உணவில் எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா இது ஹை கால்சியம் கண்டென்ட்டு. வாரத்தில் ஒரு நாள் அது போல் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுடைய மருத்துவருடைய அறிவுரையின்படியில் எடுத்துக்கலாம். மற்றபடி எல்லாருமே இதை சாப்பிடலாம். இப்போ இதை பதப்படுத்த முடியுமா, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட முடியுமான்னா தாராளமாக சாப்பிடலாங்க. இது போல் மறுநாள் ஃபெர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பில் எடுத்து போட்டு 2லேருந்து 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. இதை எப்படியெல்லாம் சாப்பிடலாம், ஒரு 3 சுவையில். முதல்ல நான் மோர் சேர்த்து அரிச்சிடுறேன், கூழ் மாதிரி. கொஞ்சம் உப்பு, சின்ன வெங்காயம் சேர்த்து கலந்துடுறேன். இது என்னுடைய கணவருக்காக. மோர் இது போல் சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிடும் போது அதோடைய ப்ரோபயோட்டிக் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம உடம்புக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியை கொடுக்கும். வெயில் காலத்தில் அவ்வளோ ஒரு சிறந்த உணவாக இது இருக்கும். இது சின்ன பிள்ளைகள் சில பேர் இப்படி சாப்பிட விரும்ப மாட்டாங்க. அவங்களுக்கு எப்படி கொடுக்கலாம், என் பையனுக்காக நான் செய்த விதம். இப்போ பாருங்கள், இதே ராகி அம்பலியை நல்லா அடிச்சுட்டு தேங்காய்பால் 1 கப் அளவுக்கு தேங்காய்பால் சேர்த்துடுறேன். இதில் சுத்தமான கருப்பட்டி, நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்லேருந்து நிறைய அந்த மூலிகை பொருள்கள், சிறுதானியம், அதே போல் கருப்பு உளுந்து கருப்பட்டி, முருங்கைக்கீரை லட்டு இதெல்லாம் செய்து கொடுக்குறேன். அதனால் இது போல் கருப்பட்டி தாங்க யூஸ் பண்ணுவேன். இதில் கொஞ்சம் கூட ஒரு தூசி இருக்காது, நேரடியாக பயன்படுத்துகிற கருப்பட்டிகள். அதனால் இதில் நல்லா அடிச்சுட்டு இதை அதிலே சேர்த்துடலாம். தேங்காய்பால், கருப்பட்டி, ராகி அம்பலி. இதை சாப்பிடாத பிள்ளைகள் கூட விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்களுக்கு கூட இப்படி சாப்பிடணுன்னு தாங்க தோணும். இல்லை அப்படியே தேங்காய்பால் கலந்துக்கிட்டு ஒரு கருப்பட்டி எடுத்து கடிச்சிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். பெரியவங்க செய்து பாருங்கள், அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். ஆரோக்கியம் நிறைந்தது, அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். இன்னொன்று, லாக்டோஸ் அலர்ஜி இருக்கிறவங்க, பால், தயிர் இதெல்லாம் ஒத்துக்காதவங்க எப்படி சாப்பிடலாம். நான் வந்து பால், தயிர் எடுத்துக்கிறது கிடையாது. அதனால் நான் இப்போ தேங்காய்பாலில் தான் இதை கலந்துக்க போகிறேன். நமக்கு இனிப்பு சேர்த்து காலையில் சாப்பிட்றது பிடிக்காது. அதனால் இதில் கொஞ்சம் உப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் இதை சேர்த்து சாப்பிடும் போது இது ஒரு சுவை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நாம் சிறுதானிய அம்பலி போட்டிருந்த சாமை அல்லது திணையில் எப்படி செய்கிறதுன்னு அதில் நிறைய பேர் வந்துட்டு ராகி, முழு ராகியில் செய்து கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த பதிவு. செய்து பயன்பெறுங்க. இந்த ராகி அம்பலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஹைப் பண்ணுங்கள். நன்றி.